Decode the world unfiltered. பசிபிக் பெருங்கடல்ல மீண்டும் தீவிரமடைந்து வரக்கூடிய எல்னினோ காலநிலை மாற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அது பற்றி தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே வெப்பமயமாகி வரக்கூடிய உலகத்தில் இந்த எல்னினோ நிகழ்வு எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போல அமையப்போகுது அப்படிங்கிறதான் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எல்னினோ உருவாவதற்கான வாய்ப்பு 80% இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிந்தைய மாதங்களில் அது 90% மேலே அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் ஐநாவுடைய கணிப்பு. இந்த எல்னினோ மிதமானதாக தொடங்கி ஆண்டோட இறுதியில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடும் அப்படிங்கிறத வளிமண்டல மாதிரிகள் மூலமாக விளக்குறாங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை வழக்கத்தை விட மிக அதிகமாக உயர்ந்து வர்றதுனால உலகின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எச்சரிக்கையாக இருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் உலகளாவிய வெப்பநிலை சர்வதேச காலநிலை வரம்பான 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டி செல்வதற்கு 90% வாய்ப்புகள் இருக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவிக்குது. எல்னினோ அதே போல் லானினா இந்த ரெண்டுமே பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய தலைகீழான காலநிலை மாற்றங்கள். உலகளாவிய வானிலையை தீர்மானிக்கிறதுல இந்த ரெண்டுத்துக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்குது. எல்னினோ எப்படி உருவாகுது? இதுதான் இப்போ நிறைய பேசுபொருளாக இருக்கிறது. எல்னினோ அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க கவலையோடு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஆண்டுகளில் இடைவெளிகளில் இந்த எல்னினோ உருவாகும் அப்படின்னாலும் இந்த ஆண்டு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஆண்டில் அது சூப்பர் எல்னினோவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்போ அதனுடைய பாதிப்பு பெருசாக இருக்கும். சரி, எல்னினோ எப்படி உருவாகுது? சாதாரண காலங்களில் பசிபிக் பெருங்கடலுடைய பூமத்திய ரேகை பகுதியில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவிலிருந்து ஆசியாவை நோக்கி பலத்த ட்ரேட் விண்ட்ஸ் வீசும். இதனால் கடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமான நீர் எல்லாமே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற பகுதியில் நோக்கி தள்ளப்படும். அப்போது தென் அமெரிக்க கடற்கரையில் கடலோட ஆழத்திலிருந்து குளிர்ந்த நீர் மேலே வரும். இதுதான் இயல்பு நிலை. ஆனால் எல்னினோ ஏற்படும் போது இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது திடீர்னு பலவீனம் அடைஞ்சு அவற்றோட திசை தலைகீழாக மாறுது. இதனால் ஆசிய பகுதியில் தேங்கியிருக்க வேண்டிய வெப்பமான கடல் நீர் மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்து தென் அமெரிக்காவுடைய கடற்கரையை வந்தடையுது. கடலுடைய மேற்பரப்பு நீர் அசாதாரணமாக வெப்பமடைகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல காற்றும் வெப்பமாகி மேகங்களை உருவாக்குது. இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, வழக்கமாக மழை பெய்யக்கூடிய ஆசிய பகுதிகளில் வறட்சியும், வறண்ட பகுதியான தென் அமெரிக்காவில் பேய் மழையும் பெய்யும். பொதுவாக அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா பகுதியில் இருக்கக்கூடிய டெத் வேலின்ற அந்த பாலைவனம் இருக்கு இல்லையா, இந்த பாலைவனங்கள் எப்போவுமே வறண்டு காணப்படும். ஆனால் சூப்பர் எல்னினோ காலங்களில் அங்கே கொட்டக்கூடிய மழை இருக்கு இல்லையா, அது கனமழையாகவும் பல ஆண்டுகளாக பாலைவன மண்ணுக்குள்ளே தூங்கி கொண்டிருந்த கோடிக்கணக்கான காட்டுப்பூக்களின் விதைகள் ஒரே நேரத்தில் முளைத்து பூத்து குலுங்கக்கூடியதாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். இந்த விசித்திர நிகழ்வை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ப்ளூம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ பாலைவனம் திடீர்னு ஒரு வண்ணமயமான நந்தவனமாக மாறிடும். சுருக்கமாக சொன்னால் எல்னினோ அப்படிங்கிறது பசிபிக் கடலினுடைய வெப்பமான நிலை. லானினா அப்படிங்கிறது அதனுடைய நேர்மாறான குளிர்ந்த நிலை. ஸ்பானிஷ் மொழியில் எல்னினோ அப்படின்னா கிரைஸ்ட் சைல்டு அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பெயரை வச்சு தான் பெருநாட்டு மீனவர்கள் தான் இதை இப்படி அழைக்கிறாங்க. இப்போ பசிபிக் கடலில் இந்த அசாதாரணமான வெப்பமடைதல் வழக்கமாக டிசம்பர் மாதத்தில், அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகை காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் தொடங்கும். அதனால் குழந்தை இயேசுவினுடைய நினைவாக இந்த பெயரை அவங்க சூட்டுறாங்க. இதனுடைய நேர்மாறான குளிர்ந்த நிலைக்கு லானினான்னு பேர், த கேர்ள் சைல்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தற்போது உருவாக இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல்னினோ இருக்கு இல்லையா, இது காட்ஸிலா எல்னினோ அப்படின்னும் அழைக்கிறாங்க விஞ்ஞானிகள். ஹாலிவுட் திரைப்படங்களில் வரக்கூடிய பிரம்மாண்டமான காட்ஸிலா அரக்கனை போல இந்த காலநிலை மாற்றமும் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால விஞ்ஞானிகளும் இதுக்கு இப்படி ஒரு பெயரை சுட்டுறாங்க. 2015-16 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக கடுமையான எல்னினோ நிகழ்வை நாசா விஞ்ஞானிகள் காட்ஸிலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் விளக்குனாங்க. நாசாவுடைய
ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தை சார்ந்த முன்னணி காலநிலை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய பில் பாட்சர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறார். செயற்கைக்கோள் வரைபடங்களில் பசிபிக் பெருங்கடலில் பெரும்பகுதி அசாதாரண வெப்பத்தால் இரத்த சிவப்பாக காட்சியளிக்கிறத பார்த்து தான் இது பார்க்க ஒரு சாதாரண எல்னினோ போல் இல்லை, ஒரு பெரிய காட்ஸில்லா போல் உருவெடுத்து வருகிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். ஒரு எல்னினோ எப்போது சூப்பர் எல்னினோவாக அழைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம். பசிபிக் கடலோட மேற்பரப்பு வெப்பநிலை இருக்கு இல்லையா, அது சாதாரண நிலையை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரணும். கடல் நீர் வெப்பமடையும் பரப்பளவு பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு பரவி இருக்கணும். இதுக்கு முன்னால் பதிவான மிக மோசமான எல்னினோ ஆண்டுகளுடைய வெப்பத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் அதனுடைய தீவிரம் இருக்க வேண்டும். வெறும் 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் தானே உயர்கிறது, அதுக்கு ஏன் உலகம் இவ்வளவு பயப்படுது அப்படின்னு நமக்கு தோன்றுவது இயல்பு தான். ஆனால் நம்முடைய அறையினுடைய வெப்பநிலையோ அல்லது ஒரு ஊரோட தினசரி வெப்பநிலையோ 2 டிகிரி செல்சியஸ் கூடினா நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி செல்சியஸ் உயருது அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது, ஆபத்தானதும் கூட. பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது பூமியோட மிகப்பெரிய பரப்பு. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நீர்நிலையுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் பல கோடி அணுகுண்டுகளை வெடிக்கிறதுக்கு சமம். கடலில் சேமிக்கப்படக்கூடிய இந்த அபிரிதமான வெப்ப ஆற்றல் வளிமண்டலத்தை நோக்கி வெளியாகும் போது தான் உலக வானிலை தலைகீழாக மாறுது. கடலோட ஒரு பகுதியில் வெப்பம் கூடும்போது உலகளாவிய காற்றோட்டத்தினுடைய திசை மாறுது. இதனால் வழக்கமாக மழை பெய்யக்கூடிய ஆசிய நாடுகள் கடுமையான வறட்சியை சந்திக்கும். வறண்ட பாலைவன பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்குகின்றன. இதே போன்றதொரு சூப்பர் எல்னினோ 1876 ஏற்பட்டுச்சு. இப்போ தான் நம்ம சமீபத்தில் திரு சுந்தரராஜனோட ஒரு காணொலியில் இது பற்றி விவாதிச்சிருக்கிறோம். இந்த சூப்பர் எல்னினோ இருக்குல்ல, அந்த ஆண்டில் ஏற்பட்ட சூப்பர் எல்னினோ தான் மனித வரலாற்றிலேயே ஆவணப்படுத்தப்பட்ட மிக மோசமான உலகளாவிய பேரழிவுகளில் ஒன்று. இந்த எல்னினோவால் இந்தியாவினுடைய தென்மேற்கு பருவமழை முற்றிலும் பொய்த்து போனது. குறிப்பாக அப்போதைய சென்னை மாகாணம் இருக்குல்ல, மைசூர், ஹைதராபாத், அதேபோல் பம்பாய், இந்த பகுதியெல்லாம் கடுமையான வறட்சியில் சிக்கின. தமிழில் தாது வருட பஞ்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கொடூரமான பஞ்சத்தினால இந்தியாவில் மட்டும் சுமார் 55 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மடிந்தார்கள். பஞ்சத்தில் பட்டினியில் மடிந்தார்கள். பஞ்சம் உச்சத்தில் இருந்தபோது அப்போதைய பிரிட்டிஷ் வைஸ்ராய் லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர், அவர் இந்தியாவிலிருந்து டன் கணக்கிலான கோதுமையையும் தானியங்களையும் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறார். இதனால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவாகவும் மாறுச்சு. இந்த எல்னினோவுடைய தாக்கம்ங்கிறது இந்தியாவோட நிற்கலை. சீனா, பிரேசில், ஆப்பிரிக்காவுடைய சில பகுதிகள் அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சு. புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய மைக் டேவிஸ் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய லேட் விக்டோரியன் ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த ஒரே ஒரு எல்னினோவால் உலகம் முழுவதும் 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தாங்கன்னு குறிப்பிட்றார். அப்போது நிலவிய காலநிலை தரவுகளையும் மரங்களுடைய வளையங்களையும் கொண்டு பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சப்போ சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் தெரிய வந்துச்சு. 1876 பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலைங்கிறது மனித வரலாற்றில் அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக தீவிரமாக உயர்ந்துருந்துச்சு. பசிபிக் கடலில் எல்னினோ உச்சத்தில் இருந்த அதே நேரத்தில் இந்திய பெருங்கடலிலும் வறட்சி ஏற்படுத்தக்கூடிய சூழல் நிலவுச்சு. இந்த 2 நிகழ்வுகளும் ஒன்றிணைந்ததுனால தான் ஒட்டுமொத்த ஆசியாவும் வறண்டு போச்சு. வெறும் 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது என்ன செய்யும் என்பதற்கான மிக கொடூரமான சான்று தான் இந்த 1876 பஞ்சம். தற்போதைய சூப்பர் எல்னினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகள் கடுமையான வறட்சியை சந்திக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. பருவமழை பொய்க்கிறதுனால அத்தியாவசிய பயிர்களுடைய உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சி அடையும். உணவு உற்பத்தி குறையும் போது உலக சந்தையில் உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை தொடும். இது ஏழை மற்றும் வளரும் நாடுகளில் பெரும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடியதாக மாறும். காஃபி தூள், சர்க்கரை, சாக்லேட் தயாரிக்க பயன்படக்கூடிய கோகோ அப்படின்னு இதனுடைய உற்பத்தியெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். கடந்த காலங்களில் எல்னினோ உச்சமடைந்த போது உலக சந்தையில் சாக்லேட் மற்றும் குளிர்பானங்களுடைய விலை கணிசமாக உயர்ந்துச்சு. இந்த சூழலை பொருளாதார வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு விலைவாசி உயரும்போது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சூழலை எல்னினோஃபேஷன் அப்படிங்கிறாங்க. எல்னினோஃப்ளேஷன் அப்படின்னு அதுக்கு பேரிடுறாங்க. இது மட்டும் இல்லை, வளிமண்டலத்தை சேரக்கூடிய கூடுதல் வெப்பம் காரணமாக கோடை காலத்தில் வெப்பநிலை இயல்பை விட 4 to 5 டிகிரி செல்சியஸ்
அதிகரிக்கக்கூடும். பின்தங்கிய நாடுகளில் கடுமையான மின்சார பற்றாக்குறையும் அதேபோல் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படும். பசிபிக் கடலோட மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளான பெரு, ஈக்குவடார், அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா போன்ற வறண்ட பகுதிகளில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே வாரத்தில் கொட்டி தீர்க்கும். கடல் நீர் அசாதாரணமாக வெப்பமடைகிறதுனால கடலுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பவளப்பாறைகள் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக வெளுத்து அழியும். இதை மாஸ் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு ஆய்வாளர்கள் அழைக்கிறாங்க. வெப்பம் தாங்காமல் மீன்கள் ஆழ்கடலுக்குள்ளே அல்லது குளிர்ச்சியான துருவ பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ஞ்சிடும். இதனால் கடலோர நாடுகளில் மீன்பிடி தொழில் முற்றிலும் முடங்கக்கூடும். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தூய்மையான குடிநீர் கிடைக்காம காலரா, டைஃபாய்டு போன்ற இந்த நோய்களும் பரவும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை கொடுக்குது. இந்தியாவுடைய வாழ்வாதாரமான ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான அந்த பருவமழை இருக்கு இல்லையா, அது பெருமளவில் குறையக்கூடும். இந்தியாவின் பொருளாதாரங்கிறது விவசாயத்தை தான் நம்பி இருக்குது. அதனால் வறட்சி ஒட்டுமொத்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இருக்குது. அதனால் சூப்பர் எல்னினோ வெறும் வானிலை மாற்றம் மட்டுமல்ல, மனிதர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் முடக்கக்கூடிய உலகளாவிய ஒரு பேராபத்து அப்படின்னு தான் சொல்லணும். காலநிலை மாற்றமும் எல்னினோவும் வெவ்வேறானவை அப்படின்னாலும் அவற்றுக்கிடையேயான மிக நெருக்கமான ஆபத்தான ஒரு பிணைப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்னினோவிற்கு ஒரு ஃபியூலாக செயல்படுது. இயற்கையாகவே எல்னினோ 2-7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் ஒரு நிகழ்வு தான். ஆனால் மனிதர்களுடைய செயல்பாடுகளால் வளிமண்டலத்தில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகரித்து புவி வெப்பமடைஞ்சிட்ருக்குது. இந்த கூடுதல் வெப்பத்தில் 90% அதிகமானவற்றை உலக பெருங்கடல்கள் தான் உறிஞ்சிட்ருக்கிறாங்க. இதனால் பசிபிக் பெருங்கடல் ஏற்கனவே வெப்பமாக இருக்கக்கூடிய சூழலில் அங்கே எல்னினோ உருவாகும் போது அது சாதாரண எல்னினோவாக இருக்காமல் சூப்பர் எல்னினோவாக எளிதாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வழக்கமாக எல்னினோ காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் வறட்சி ஏற்படும், எங்கே வெள்ளம் வரும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்களால் ஓரளவு கணிக்க முடியும். ஆனால் காலநிலை மாற்றத்தோட விளைவாக இந்த வானிலை மாதிரிகள் முற்றிலும் தலைகீழாக மாறுது. வறட்சி ஏற்படும் இடங்களில் முன்னெப்போதும் விட கடுமையான காட்டு தீயும் நிலத்தடி நீர் வறட்சியும் ஏற்படுது. மழை பெய்யக்கூடிய இடங்களில் க்ளவுட் பஸ் அதே போல் ஒரே நாளில் கொட்டி தீர்க்கக்கூடிய அளவுக்கு மகா வெள்ளம் ஏற்படுது. முன்பெல்லாம் பல தசாப்தங்களுக்கு ஒரு முறை தான் இத்தகைய மிக தீவிரமான சூப்பர் எல்னினோ நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் காலநிலை மாற்றம் இதே வேகத்தில் தொடர்ந்தால் ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் 2 முறை இத்தகைய கொடூரமான எல்னினோக்கள் தோன்றும் அப்படிங்கிறது தான் தற்போதைய கிளைமேட் மாடல்ஸ் எச்சரிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்குது. அதனால் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தாமல் எல்னினோவுடைய கொடூர தாக்கங்கள்லேருந்து மனிதகுலம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.